உங்களுக்கு ரோட்டு கடை காளான் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நானும் என் தம்பியும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவன் காளான் கடை இருக்குது, காளான் சாப்பிட்லாம்னு கேட்டான். இது சாப்பாடாகவே செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம்டா வாடா தம்பின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு 80 ரூபாய்க்கு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 1/2 கிலோ முட்டைக்கோசும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 முட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை எண்ணெய் பொரிஞ்சதும் வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். முதல்ல பெரிய பீஸா போட்டு அப்புறம் சின்னதாக மாற்றிக்கிட்டேன், ஏன்னா உள்ளே சரியாக வேகாமல் இருந்தது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே எண்ணெய் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்னதாக வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் பச்சை மிளகாவையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி வதக்கிட்ட பிறகு மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினேன். வதக்கிட்ட பிறகு எனக்கு மேகி மசாலா தேய்க்கணும்னு தோணுச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தேன். கொதிக்கிட்ட பிறகு நம்ம இதில் முன்னாடியே செஞ்சு பொரிச்சு வச்சுருந்ததை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக கலந்து எடுத்து இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் பெரட்டினா போதும், ஒரு திக்னஸ் வந்துடும். அப்புறம் டொமேட்டோ, சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, வெங்காயம்லாம் தூவி ரெடி பண்ணிவிட்டா நம்ம ரோட்டு கடை காளான் ரெடி. நைட்டு சாப்பாடாக சாப்பிட்டு நானும் என் தம்பியும் படுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.